ஸோ எஸ்டர்டே நைட் ஃபெட் ரேட் கட் ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில அப்கமிங் ஈவெண்ட்டில என்ன பண்ண போறாங்கிறது தான் வந்து முக்கியமா இருந்துச்சு. அண்ட் அவங்க சொல்லியிருந்ததும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ரேட் கட்ஸ் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் குளோபல் மார்க்கெட்டுக்கு. அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ரேட் கட் பண்ண சமயத்தில யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ராலி ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி க்ளோசிங்கில கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் கட்ஸ் ரவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிளேஸ்ல இருந்தாங்களோ அதே பிளேஸ்லயே க்ளோசிங் வச்சிருக்காங்க. ரீசன் மார்க்கெட்ல ஆல்ரெடி 25 பேசிஸ் பாயிண்ட் தான் வந்து ரேட் கட் பண்ண போறாங்கிறது ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் ஆல்ரெடி அத ஃபேக்ட் இன் பண்ணிடுச்சு. ஸோ பெருசா சர்ப்ரைஸ் இல்லாத காரணத்தினால யூஎஸ் மார்க்கெட் பெருசா ரியாக்ட் பண்ணல. வேறஸ் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா செக் பண்ணி பார்க்கல அரவுண்ட் ஒரு 80 ஆட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகுற மாரி இண்டிகேட் பண்ணுது. பட் இவங்களுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த ஃபெட் ரேட் கட் சமயத்தில கொஞ்சம் ஹையரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழ லோவர் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டோ, கிஃப்ட் நிஃப்டிக்கோ எப்படி சர்ப்ரைஸ் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேப் அப்பே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு எஸ்டர்டே உடைய ஹைக் மேல ஓப்பன் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு வாட்ச் பண்ண போற அந்த கீ லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேஸ் உடைய ஹை தான். 25,346. ஸோ இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் பண்ணக்குள்ள புல்லிஷா இருப்பாங்க. லைக்லி மார்க்கெட் ஏதாவது ஒரு கேப் அப்பா ஓப்பன் ஆயிட்டு அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு கீழ இந்த லெவல்ல பட்டு ரிவர்சல் வந்தாங்கன்னா, இது எகைன் பை அண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேஸோட டேட்டால பிக் பிளேயர்ஸ் பெருசா பொசிஷனை பில்ட் பண்ணல. ஸோ அதனால மார்க்கெட்டை கீழே வரவிட்டு அண்ட் எக்ஸாக்டாக ஒரு கரெக்டான பாயிண்ட்லேருந்து பொசிஷனை பில்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா, அதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு 25,346. அண்ட் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே இருக்குள்ள புல்லிஷாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு நம்மளுக்கு 385 அண்ட் இந்த 85 பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு 520 லெவல்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது நிஃப்டிக்கு வாட்ச் பண்ண வேண்டிய கீ லெவல்ஸ். அண்ட் சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சென்செக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, இந்த 5 கீ லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சென்செக்ஸ்லேயும் மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுனால ஒருவேளை மார்க்கெட் அங்கேயும் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல்கிட்ட பட்டு ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா லாங் ரீஎன்டர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் டார்க்கில் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஸ்டேஸோட ஹைக் மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேப் பார்டர் இருக்குது. ஸோ மார்க்கெட் டைரெக்டாக அந்த கேப் லெவல் மூவ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா, 83,040 அண்ட் 134 சென்செக்ஸ்க்கு. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு வாட்ச் பண்ண வேண்டிய கீ 5 லெவல்ஸ் இதுதான். அண்ட் நிஃப்டிக்கான லெவல்ஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் 385 அண்ட் 520. ஸோ கொடுத்த லெவலில் உங்கள் சார்ட்ஸில் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த லெவல் டார்க்கில் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.